நிமித்தமாய் அதற்கு பின்னால ஒரு பெரிய மேன்மை, பெரிய உயர்வு. சந்தேகமே இல்லை. அலையில சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. இன்னைக்கு மாலையில பேசப்படுகிற இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில வெறுமையாய் திரும்ப போவதில்லை. ஒரு பெரிய விசாரத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைக்க போகிறார். ஒரு பெரிய மேன்மையில கர்த்தருக்கு உங்களை கொண்டு வந்து வைக்க போகிறார். ஆண்டவர் சொல்ல, சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் இந்த ஆண்டு சரியான ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் நீதி செய்கிற நல்லதே. அதனால்தான் வேதம் சொல்ல, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். விசுவாசிக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். எத்தனை பேர்லாம் கடந்த வருஷம் சிறுமை, நெருக்கடி, கஷ்டம் அந்த வழியாவே வந்தீங்களோ, இந்த வருஷம் எல்லாமே விசாலமாய் மாறப்போகுது. அடுத்த மாசம் நீங்க சாட்சியா நிற்பீங்க. அடுத்த கூட்டத்தில் நீங்க சாட்சியா நிற்பீங்க. கர்த்தர் உங்களை சாட்சியா வைப்பார். எத்தனை பேர் இந்த வார்த்தை தீர்க்கதரிசனமா நம்புறீங்களோ, உங்க வாழ்க்கையில இனி வருகிற நாட்கள் எல்லாம் விசாலமா இருக்க போகிறது. இனி வருகிற நாட்கள் நீங்கள் விருத்தி அடைய போகிறீர்கள். கர்த்தர் யாருடைய வாழ்க்கையெல்லாம் அற்புதங்களை செய்தார், நன்மை செய்தார் என்பதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட். யோசேப்புடைய வாழ்க்கை, யோசேப்புடைய விசுவாசம், யோசேப்புடைய பரிசுத்தம், யோசேப்புடைய உண்மை, யோசேப்புடைய தியாகம், யோசேப்புடைய பாசம். யோசேப்புடைய பாசத்தை இமோஷனல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 11 சகோதரரை பார்த்த உடனே வசனம் சொல்லு, அவனால அழுதுக்கு இடம் தேடி போய் அழுதான். ஒரு பெரிய கிங், ஒரு பெரிய கவர்னர், ஒரு பெரிய அதிகாரம் உள்ளவன், ஜனங்களுக்கு முன்னால் அழ முடியாது. அதனால அழுதுக்கு ஓடி எங்க இடம் கிடைக்கும் தேடி ஓடி அழுதான். பாசத்துல அவனுக்கு இணையா யாருமே இல்லை. கையை தட்டி அல்லையிலே சொல்லுங்க, நல்லா கரங்களை தலையில. அவன் பாசத்தை இவ்வளவு நாளும் பேசலாம். தகப்பனுக்கு அவன் உண்மையாக இருந்ததை மணிக்கணக்கில் பேசலாம். அவன் பட்ட பாடுகளை குறித்து நிறைய பேசலாம். அவன் பெரிய ஹிஸ்டாரிக்கல் அந்த யோசேப்புடைய வாழ்க்கை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு சொல்றாரு, சிறுமைப்பட்டிருந்த இந்த தேசத்துல ஆண்டவர் என்னை பலுக பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பெருக பண்ணினார். இன்னைக்கு மாலை உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். கடந்த வருஷம் எங்கெங்கெல்லாம் நீங்க சிறுமைப்பட்டீங்களோ அங்கெல்லாம் பெருக போறீங்க. அல்லேலூயா. அது உங்க வேலையில இருக்கலாம், அது உங்க வருமானத்தில் இருக்கலாம், அது உங்க குடும்பத்தில் இருக்கலாம், அது உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கலாம். எங்கெல்லாம் நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டீங்களோ அங்கெல்லாம் இந்த வருஷத்துல ஒரு பெரிய விருத்தியை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த